கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையிலேயும் காலை மன்னாவை உங்களிடத்தில் பாளையங்கோட்டை தேவ சபையிலிருந்து வழங்குவதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலவேளை. இந்த காலவேளைக்கான தியான அதிகாரம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் சாமுவேலும் இஸ்ரவேல் ஜனங்களும் சம்பாசித்துக் கொள்ளுகிறதும், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறதுமான ஒரு அதிகாரம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலிடத்தில் வந்து கேட்கிறார்கள், எங்களுக்காக நீர் வேண்டிக் கொள்ளும், நாங்கள் பெலிஸ்தரின் கைகளுக்கு நீங்களாக்கி தப்புவிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு சாமுவேலின் பதிலைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். 3ஆம் வசனத்தில், கர்த்தர் உங்களை பெலிஸ்தரின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டுமானால் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களையும் விக்கிரகங்களையும் அகற்றி போட்டு அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தரின் கைகளுக்கு நீங்களாக்கி தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். ஆம், என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஜெயம் வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய நடுவில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி அவர் ஒருவருக்கு நாம் ஆராதனை செய்யும்போது தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறார். பல நேரங்களிலே நம்மை சுத்திகரிப்பதற்கு நாம் தயங்குகிறோம், ஆனால் தேவனிடத்தில் வெற்றியை கேட்கிறோம். இந்த காலவெளியிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், உனக்கு வெற்றி தேவையானால் உன்னை நீ சுத்திகரித்துக்கொள். உன்னில் உள்ள, உன் குடும்பத்தில் உள்ளதான தெய்வத்துக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றிவிட்டு அவருக்கு ஆராதனை செய்து பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றியை காண முடியும். இதில் யாக்கோபு நமக்கு நல்ல உதாரணம். ஆதியாகமம் 35 கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு தரிசனமான அந்த பெத்தேலுக்கு போய் என்னை தொழுது கொள்ளு என்று சொன்ன உடனே இருக்கிற வண்ணமாகவே எழுந்து போய் பெத்தேலில் கர்த்தரை தொழுது கொள்ளலை, தன் குடும்பத்தை சுத்திகரிக்கிறான். தன் குடும்பத்திற்குள்ளே இருக்கிற விக்கிரகங்களை அகற்றச் சொல்லி அவைகளெல்லாம் அகற்றிவிட்டு அதற்கு பின்பு அவன் பெத்தேலுக்கு போகிறான். இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை, வெற்றியை தருவதற்கு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நடுவில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் அகற்றி தேவனுக்கு பிரியமானவைகளை மாத்திரம் செய்ய உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்களேன், நிச்சயமாய் வெற்றியை சந்திப்பீர்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலவேளையிலேயும் வார்த்தையை தியானிக்கிற கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெற்றியை தேடிக்கொள்ள எங்களை நாங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் சுத்திகரித்து கொண்டு உம்மை சேவிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு வெற்றி தருவீர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட வெற்றியை நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.